ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் வீடியோ போடுறோம். பார்க்க போகிறீங்களா நீங்களும்? T20 வேர்ல்டு கப்லாம் ஃபுல்லாக போட்டோம் நம்ம இந்தியாவுக்கு மட்டும். அதே மாதிரி தான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் வீடியோ போட போகிறோம். அது T20 வேர்ல்டு கப் போட்டோம், நம்ம ராசி என்னன்னு தெரியல. நம்ம வீடியோ போட்ட அப்புறம் நாம் தான் அந்த வேர்ல்டு கப் அடித்தோம். அதே ஜெர்சியோட திருப்பி நான் வந்திருக்கேன். இந்த டைம் நம்ம கப் அடிப்போமா பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்த்துருவோம். நம்ம இந்தியா ஸ்குவாடை. கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், ரவீந்திர ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்குவாட் தான் நம்மளுக்கு. பேக்கப்புக்கு வந்து ஜெய்ஸ்வால், சிராஜ் அண்ட் சிவம் டுபே 3 பேரும் நம்ம ட்ராவலிங்க்கு வச்சுருக்கோம். இவங்க வந்து ட்ராவலிங் பேக்கப். இவங்க இன்ஜுரி, நம்ம மெயின் ஸ்குவாடில் இருக்கிற யாருக்கும் இன்ஜுரி ஆச்சுன்னா இவங்க 3 பேர் தான் பேக்கப். பும்ரா இல்லாதனால நம்ம ஹர்ஷித் ராணா கூப்பிட்டு போயிருக்கோம். பும்ரா இல்லாததே கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய மிஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, இவங்க தான் டாப் ஆர்டர் நம்மளுக்கு. மிடில் ஆர்டரில் யார் எடுத்து வச்சுருக்காங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அப்புறம் ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பர்ஸ் 2 பேர் இதிலே வந்துடுறாங்க. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் போகலாம். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா 3 பேரும் ஆல்ரவுண்டர் எடுத்து வச்சுருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் 4வது ஒருத்தர் வாஷிங்டன் சுந்தர். அடுத்து நம்ம பவுலிங் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் அர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங். நம்ம வந்து பும்ரா இல்லை, அதே கொஞ்சம் பெரிய மிஸ்ஸிங் நம்மளுக்கு. அர்ஷித் ராணா இப்போ தான் அவர் பவர் பிளேயில் போடுறாரா, ஒழுங்காக போடுறதில்ல. அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் ஹர்ஷ்தீப் சிங் தான் போட்டாகணும். ஆனால் அது கொஞ்சம் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விரிசல் வரும். ஓப்பனிங் ஸ்பெல் யார், ஹர்ஷ்தீப் சிங்கா, ஷமியா? இப்போ ஷமி இருந்தால் தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ பும்ரா இல்லாததே நம்மளுக்கு ஒரு 50% மிஸ்ஸிங் தான் நம்மளுக்கு பவுலிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். இப்போ இவரை ஏன் எட்டுன்னு வந்தாங்கன்னே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா இருக்கிறது ஆல்ரவுண்டர்ஸ்லேயே ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் வந்துடுறாங்க. ஸ்பின்னர்ஸு 3 ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லேயே வந்ததுனால இப்போ பவுலிங்கில் நம்மளுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் எட்டுன்னு போயிருக்கலாம், சிராஜ் எட்டுன்னு போயிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வேறு மேட்ச் துபாயில் ஆட போகிறோம். அங்கெல்லாம் 5 ஸ்பின்னர்ஸ் எதுக்குன்னே தெரில. நம்ம T20 வேர்ல்டு கப்புக்கு இதே தான் சொன்னோம், ஆனால் கப் அடிச்சிட்டோம். நம்ம 4 ஸ்பின்னர் என்னமோ எட்டுன்னு போனாங்க. ஒரு வேளை இது கூட ஒரு டாக்டிக்காக இருக்கும். இப்போ வாஷிங்டன் சுந்தர் எதுக்குன்னு தெரில. வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபார்மில் இருக்கிறதுனால ஸ்குவாடுக்குள்ளே போட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரை பேக்கப்பாக எடுத்துகிட்டு நம்ம வேணால் ஆல்ரவுண்டர் சிவம் டுபேவாச்சும் நம்ம ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி இதில் மெயின் ஸ்குவாட்லையாச்சும் இருந்திருக்கலாம். நிதிஷ் ரெட்டிக்கு இன்ஜுரி, அதனால் சிவம் டுபேவை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டராக ஆப்ஷனாச்சும் வச்சுருக்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா சிவம் டுபே வெளியே தான் எடுத்துன்னு வரணும். ஆனால் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா 2 ஏற்கனவே ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது எதுக்கு வாஷிங்டன் ஒரு 3rd ஆப்ஷன் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதே குல்தீப் பேக்கப்னா வருண் சக்கரவர்த்தி அது ஓகே. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்காங்க. சிவம் டுபே மெயினாக போட்டிருக்கலாமோ, அவ்வளோதான். சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே பாகிஸ்தானில் தான் ஆட போகிறாங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் துபாயில் மேட்ச் நடக்கும். அதுவும் நம்ம வந்து T20 ஓரளவுக்கு நம்ம IPL அதெல்லாம் விளையாடி இருப்போம். ODI வந்து நம்ம ஏஷியா கப் அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் தான் ஒரு 2-3 மேட்ச் ஆடி இருப்போம். ஆனால் இப்போ அங்கே யார் நல்லா விளையாடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுறாரு கிளியராக ODIயில். ஏஷியா கப் அப்போ கூட ரோஹித் சர்மா கேப்டன்சியில் தான் நம்ம போனோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே வேறு கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ODI பொறுத்தவரை. அதர் டீம்ஸ்லாம் பாகிஸ்தானில் ஆடும்போது அது கொஞ்சம் பேட்டிங் பிச் இருக்கும். இங்கே வந்து பேட்டிங்கா பவுலிங்கா ODIக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்மளோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். நம்மளோடது ஓகே, நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். 3rd வந்து விராட் கோலி. 4 ஸ்ரேயஸ் ஐயர். 5 KL ராகுல். KL ராகுலை தயவு செஞ்சு 6-7 அனுப்பிடாதீங்க. அவர் 5ல் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு. 6 வேணால் அக்ஷர் பட்டேல் போட்டுக்கலாம். 7 ஹர்திக் பாண்டியா. 8 ஜடேஜா. 9 எனக்கு இங்கே தான் ஹர்ஷ்தீப் சிங்கா, ஷமியா, குல்தீப் யாதவா யாருன்னு தெரியல. ஆனால் நான் 9 வந்து குல்தீப் யாதவ் போட்டு 10 ஹர்ஷ்தீப் சிங், 11th வந்து ஷமி. இதுதான் நம்மளோட ஸ்குவாடு. நம்ம வந்து குரூப் A. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து அந்த பங்களாதேஷ் தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பங்களாதேஷ் கூட ஆட போகிறோம். அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து நம்ம பாகிஸ்தான் கூட ஆட போகிறோம் 23ஆம் தேதி பிப்ரவரி. அப்புறம் திருப்பி நம்மளுக்கு ஒரு 10 days கேப்புக்கு அப்புறம் தான் நம்ம நியூசிலாந்து கூட ஆட போகிறோம். எல்லாமே ஒரே ஸ்டேடியம் தான், துபாயில் தான் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம 1 day துபாயில் ஆடினதுனால யார் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா,
கேஎல் ராகுல், ஜடேஜா, குல்தீப் இந்த 4 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸு. துபாயில் வந்து நம்ம ஒன் டே ஆடினதில் மற்றவங்க எல்லாமே அங்கே புதுசு. ஏன் கோலிக்கே அது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஒன் டே துபாயில் எப்படி ஆடுறதுன்னு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்தியா வந்து ரீசெண்டாக ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி மற்ற டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க, நியூசிலாண்டும் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஒரு மெயினான ஒரு 3 பவுலர்ஸ் இல்லாதனால அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஹேசல்வுட் 3 பேருமே இல்லை ஸ்குவாடில். அதனால கொஞ்சம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இப்போ தான் நம்ம சீரியஸில் தோத்தாங்க. பேஸ்பால்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிங்லேயே சுத்தமாக ஃபார்மில் இல்லை, பவுலிங்கும் ஓரளவுக்கு தான் போடுறாங்க. அதனால் அது என்ன கணக்குன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அவங்களாம் ஓடி ஆடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க ஃபார்மில் இருக்காங்களா இல்லையான்னு சுத்தமாக தெரியல. ஆப்கானிஸ்தான் வந்து அண்டர் ஆகுது பார்த்துட்டோம். ஆப்கானிஸ்தானில் வந்து 2 மெயின் பவுலர்ஸ் ஏதோ இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, அது கன்ஃபார்ம் தெரில. நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா பவுல்ட் இல்லாமல் சவுத் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவங்க இல்லாமல் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஆடுறது கொஞ்சம் புதுசாக இருக்கும் நியூசிலாந்து டீமுக்கும். சவுத் ஆஃப்ரிக்காலையும் பார்த்தீங்கன்னா கோட்ஸிக்கும் நோக்கியாவுக்கும் இன்ஜுரி. நியூசிலாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சின் ரவீந்திராவுக்கு இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு ஏதோ பால் கண்ணில் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் டவுட்டு தான். நம்மளோட டாப் 4 பார்த்தீங்கன்னா இந்தியா, நியூசிலாந்து நம்ம குரூப்லேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. ஏன் இங்கிலாந்து போகாதான்னு கேட்டிங்களா, இங்கிலாந்து எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. ஒரு இன்னும் 200-250 அவுட் ஆயிடுறாங்க. ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் வந்து டாப் 7 கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் அவங்க பவுலிங் எல்லாம் புதுசாக இருக்கும். ஆனால் ஜாம்பா மட்டும்தான் கொஞ்சம் அதில் நல்ல பவுலர். மேக்ஸ்வெல் கொஞ்சம் 2-5 ஓவர் அந்த மாதிரி போட்டுருவார். பவுலிங் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் அவங்க கொஞ்சம் ஐசிசி டோர்னமெண்ட்டில் எப்படி இருந்தாலும் நல்லா விளையாடுவாங்க. இங்கிலாந்து வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. அதனால தான் நான் இங்கிலாந்து எடுக்கலை. ஸோ ஆப்கானிஸ்தான் கேட்காதீங்க, அவங்க அண்டர் டாக், அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரியாது. நம்ம வேணால் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வேணால் இன்னொரு டாப் 4 பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம டாப் 4 பார்த்திங்கன்னா இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுதான் நம்மளோட டாப் 4. இதே டாப் 4 தான் வேர்ல்டு கப் 2023 வந்துச்சு. இப்போ அதே வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹையஸ்ட் ரன் ஸ்கோர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்ப்போம். அதுவும் ப்ராப்ளம் நம்ம இதுதான். ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கில் இருப்பார்னு நினைக்கிறேன். இந்தியா சைட்லேருந்து தான் நான் சொல்கிறேன். கில்லு தான் ஃபஸ்ட்டு இருப்பார் இந்த டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர். ஓகே, இப்போ இந்தியாவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நம்ம இது பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அதிகம். இவங்க தான் ஹையஸ்ட் ரன் கேட்டர் வந்து கில்லும், இதுவும் வந்து விக்கெட் டேக்கிங் வந்து குல்தீப் யாதவ் இருப்பார். வேணால் செகண்ட் ஆப்ஷன் வேணால் ஹர்ஷ்தீப் சிங் வச்சுக்கலாம். ஹையஸ்ட் ரன் கேட்டர் செகண்ட் ஆப்ஷன் வேணால் நம்ம ரோஹித் சர்மா வச்சுக்கலாம். ஐசிசி டோர்னமெண்ட்னாலே ரோஹித் சர்மா வந்து பொழப்பார், அதனால அவர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில்லு தான் ரீசன்ட் ஃபார்மில் பார்க்குறேன். இப்போ தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐபிஎல் ஷெடியூல் இருக்காங்க, அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதே மாதிரி இப்போ லைனாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிகிற வரைக்கும் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். இந்தியா மேட்சோட ப்ரிவ்யூ மட்டும் வரும், எல்லா மேட்ச்சுக்கும் முன்னாடி நாள் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.